தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நானே இஸ்ரேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதரனே சகோதரியே. கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், அவர் நம் நடுவில் எப்பொழுதும் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றாராம். ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் நம் நடுவில் இருந்து நம்முடைய நினைவுகள், பேச்சுக்கள், செயல்கள் இப்படி அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் அவருக்கு எப்பொழுதும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அளவிற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லையே அவர் நம் மீது கோபம் கொண்டால், இமைப்பொழுது உன்னை மறைத்தேன், இமைப்பொழுது நான் உன்னை மறந்தேன் என்று கூறினது போன்று அவர் நம்மை மறந்து விட்டார் என்றால் நாம் இந்த உலகில் வாழ முடியாது பிரியமானவர்களே. ஆகவே நாம் நம் நடுவில் கர்த்தர் அனுதினமும் வசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் எப்பொழுதும் நம் நடுவில் உலாவி நம்முடைய அனைத்து காரியங்களையும் வெற்றி தந்து நம்மை தலைநிமிரச் செய்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எப்பொழுதும் நீர் எங்கள் நடுவில் வாசமா இருக்கின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எப்பொழுதும் எங்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமானால் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறினீரே, அதற்காக நன்றி. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். நீர் அதற்கு கிருபை தாங்க. எப்பொழுதும் என்றும் எங்கள் நடுவில் வாசம் பண்ணி எங்கள் தேவனாய் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தலைநிமிரச் செய்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.